ஹலோ ஆல். யூஸ்வலாகவே நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு பீடா போடுற பழக்கம் இருக்குது. பட் வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் நான் எங்கள் வீட்டிலேயே இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வெத்தலை கொடி இருக்குது. அண்ட் வெத்தலை கொடி வந்துட்டு இது நாட்டு வெத்தலை, நல்லா காரமாக பெருசாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வெத்தலை கொடியை வந்துட்டு நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், சண்டே ஆனால் இந்த நான்வெஜ் சாப்பிட்டு நல்லா வெத்தலையெல்லாம் பறித்து அந்த காம்பையும் நுனியும் கிள்ளணும்னு சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு கதை இருக்கும். அது கூட நான் வந்துட்டு இந்த குல்கந்த் அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அண்ட் அஃபோர்டபுள். எனக்கு இது என்ன நினைக்கிறேன், அது ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். 250 கிராம்ஸ் வந்துட்டு 200 சம்திங். பட் இதில் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு டைம் வாங்கினீங்கன்னா குவைட் 3 to 4 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே இருக்கும். அண்ட் அது மட்டுமே ஆட் பண்ணலாமா, ஏன்னா இதிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த எலாச்சி எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. நான் சரி அது மட்டும்தான் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டு கொஞ்சம் வெத்தலையில் சோம்பும் கூட இந்த குல்கந்தும் போட்டு ஆட் பண்ணேன். ஏன்னா ஒரு வெத்தலை சாப்பிட்றது வந்துட்டு இதாக இருக்காது. நம்ம பீடானா அட்லீஸ்ட் 2-3 வெத்தலையாவது நம்ம ஹோட்டலெல்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த குல்கந்து கூட சேர்ந்து கொஞ்சம் சோம்பையும் ஆட் பண்ணி நல்லா பீடா மாதிரி மடித்து சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். அண்ட் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்டிங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதாம்மா, ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. அதனால தான் ஒரு மாதிரி லேகியம் மாதிரி ஆயிடுச்சு. பட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஃப்ரிட்ஜில் வைக்கல. இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு கீப் இட் இன்சைட் த ஃப்ரீசர். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பீடா, அதாவது நம்ம வீட்டில் வளர்ந்த வெத்தலை ரொம்பவே ஹெல்த்தியானது. எந்த ஒரு என்ன சொல்ல கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாமல் நம்ம அந்த இதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சு எல்லாத்தையுமே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். நீங்களும் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெத்தலை சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.